Good morning students. In class la algebra lesson la exercise 3.12 la sum number 5 பார்க்கலாம். A pole has to be erected at the point on the boundary. சரியா? இது வந்து ஒரு circular ground இருக்கு. அதுல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு pole வைக்கணும். சரியா? இந்த இடத்துல வைக்கலாம், இந்த இடத்துல வைக்கலாம். பவுண்டரில எங்க வேணாலும் வைக்கலாம். ஆனா அதோட கண்டிஷன் என்னன்னா diametrically opposite fixed gates இருக்கு. ரெண்டு கேட் இருக்கு. சரியா? ஒரு diametrical opposite. அப்போ Pங்கிற பாயிண்ட்ல ஒரு கேட், Qங்கிற பாயிண்ட்ல ஒரு கேட் இருக்கு. இந்த கேட்டுக்கும் இந்த போலுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒரு சைடு x இருந்தா இன்னொரு சைடு இந்த x-4. அதாவது ரெண்டுத்துக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் வந்து 4 மீட்டர்ஸ் இருக்கணும். ஓகேயா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ்க்கு இந்த டிஸ்டன்ஸ்க்கு டிஃபரன்ஸ் வந்து 4 மீட்டர்ஸ். அந்த மாதிரி போல் எரெக்ட் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. இஃப் எஸ் அப்படினா என்ன டிஸ்டன்ஸ்ல எரெக்ட் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. இப்போ இது diametrically opposite. ஸோ இது வந்து diameter தான் இருக்க முடியும். அப்போ இது போலா இருந்தது அப்படினா இந்த பாயிண்ட்டை டச் பண்ணனா angle in a semicircle வந்து 90 degrees. ஓகே? அப்போ angle in a semicircle 90 degreesனா பித்தகோரஸ் தியரம் படி என்ன இருக்கும்? இது ரைட் ஆங்கிளா தான் இருக்கும். அப்போ PR² plus QR² equal to PQ². ஏன்னா இது ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஹைபோட்டென்யூஸ். சரியா? அப்போ x² plus x minus 4 the whole square equal to 20². இப்போ x² இது வந்து x² plus 16 minus 8x equal to 400. இது ஆட் பண்ண 2x² minus 8x plus 16 minus 400 equal to 0. அப்போ 2x² minus 8x இந்த ரெண்டையும் ஆட் பண்ணனா minus 384 equal to 0. ஓகே? இப்போ என்டையர் ஈக்குவேஷனை 2 ஆல டிவைட் பண்ணா இப்போ x² minus 4x minus 192 equal to 0 வந்துரும். இப்போ இதுக்கு ஃபேக்டர்ஸ் வேணும். 192க்கு ஃபேக்டர்ஸ் பார்த்தேன்னா எனக்கு 12 and 16. ஃபர்ஸ்ட் 3 ஆல டிவைட் பண்ணா அடுத்து 2 2னா 3 2 6 6 2 12 12 and 16. ஏன்னா டிஃபரன்ஸ் வந்து 4 தான இருக்கு. அப்ப x² minus 16x plus 12 minus 192 equal to 0. இப்போ x காமனா வெளியில எடுத்தேன்னா x minus 16 plus 12 காமனா வெளியில எடுத்தேன்னா x minus 16 equal to 0. அப்ப x plus 12 into x minus 16 equal to 0. x plus 12 equal to 0, x is equal to minus 12. இது ஒரு ஆன்சர். இப்போ x is equal to 16. இப்போ நெகட்டிவா இருக்க முடியாது. So x is equal to 16 எடுத்துக்கிறேன். அப்போ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இருக்கு. It is possible to erect a pole. அப்போ x is 16 னா distance of the pole or from the gate P வந்து 16 meters. அந்த xங்கிற டிஸ்டன்ஸ் இருந்ததுலயே அது 16 meters ஆகும். இன்னொரு டிஸ்டன்ஸ் வந்து x minus 4 சொல்லியிருந்தேன். அப்போ distance of the pole or from the gate Q வந்து 16 minus 4 12 meters. சரியா? அப்போ ரெண்டு கேட்ல இருந்து ஒரு கேட்ல இருந்து 16 மீட்டர் டிஸ்டன்ஸ், இன்னொரு கேட்ல இருந்து 12 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸும் வச்சு நம்மளால ஒரு போலை எரெக்ட் பண்ண முடியும். Thank you students.